ஜிப்ரானோட சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் பிஜிஎம் வந்து ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்பா தம்பி, அண்ணாச்சி கடையில 2 எக்ஸ்ட்ரா கட்டவே கொடுத்துருப்பாங்க போலயே உனக்கு. படத்தை பத்தி ரொம்ப கூரா. அப்படி எல்லாம் கிடையாது. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்களும் நிறைய லாஜிக் விதி மீறல்களும் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. என்னப்பா இப்படி எல்லாம் காமிக்கிறீங்க, என்னப்பா என்னென்னவோ யோசிக்கிறீங்களே, என்னென்னவோ காமிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்கணும்னு தோணதான் செய்யுது. அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் அங்கங்க அவங்க வைக்கிற ட்விஸ்ட் அண்ட் அங்கங்க அந்த சின்ன சின்ன சர்ப்ரைசஸும் வந்து படத்தை ஓரளவுக்கு காப்பாத்திருக்கு. இல்ல ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல அவர் நடிச்ச லெஜண்ட் படத்தை பார்த்துட்டு அதே மைண்ட் செட்ல வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம என்ன படமா எழுதுற போகுது அப்படின்னு போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இவருக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களா, ஆனா பரவாயில்லப்பா, அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவு பட்டது நல்லாவே இருக்கே அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க நிறையவே சான்ஸ். இந்த மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பழைய படம் இந்த லெஜண்ட்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு ஒரு நார்மல் மைண்ட் செட்ல தான் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு பாக்குற மக்களுக்கு இந்த படத்துல வர்ற நிறைய லாஜிக் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸை ஏற்படுத்தும். பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் அங்கங்க வர சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வந்து அவங்களுக்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா அமையலாம். ஆக மொத்தத்துல இந்த லீடர் லெஜண்ட் சரவணன் அவர்கிட்ட இருந்து வந்த எதிர்பாராத சர்ப்ரைஸ்.